எண்ணூர் அனல்மின் நிலைய திட்ட ஒப்பந்தத்தை பெல் நிறுவனத்திற்கு வழங்கிய தமிழக அரசின் முடிவை ஏற்றது உச்சநீதிமன்றம். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் அரவிந்த். அரவிந்த், சொல்லுங்க, உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த தீர்ப்புல என்னென்ன முக்கிய விவரங்கள் எல்லாம் இருக்கு அரவிந்த்? கடந்த செப்டம்பர் மாதம் சென்னை உயர்நீதிமன்றமானது தமிழக அரசானது எண்ணூர் அனல்மின் நிலைய திட்ட ஒப்பந்தத்தை பெல் நிறுவனத்திற்கு வழங்கிய அந்த முடிவை சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தள்ளுபடி செய்திருந்தது, ரத்து செய்திருந்தது. இதனை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது. அதாவது எண்ணூரில் உள்ள 1320 மெகாவாட் திறன் கொண்ட அனல்மின் திட்ட ஒப்பந்தத்தை 9200 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தை பெல் நிறுவனத்திற்கு தமிழக அரசு வழங்க முடிவு செய்திருந்தது. இதனை எதிர்த்து சீன நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் அந்த தமிழக அரசின் முடிவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருந்தது. எனவே இதனை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா மற்றும் சிவகீர்த்தி சிங் ஆகியோரது அமர்வு முன்பு விசாரிக்கப்பட்டு வந்தது. அப்போது மத்திய அரசு தரப்பில் பெல் நிறுவனம் மத்திய அரசின் நிறுவனம் என்பதால் மத்திய அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோஹத்கி நேரில் ஆஜராகி வாதாடியிருந்தார். அவர் தன்னுடைய வாதத்தில் இந்த பெல் நிறுவனமானது அரசின் நிறுவனம், இப்படி இருக்கையில் இது தமிழக அரசின் ஒரு அனல்மின் நிலைய திட்ட ஒப்பந்தத்தை பெல் நிறுவனத்திற்கு வழங்குவதை ரத்து செய்தது மிகவும் வியப்பாக இருக்கிறது. சீன நிறுவனத்தை தாண்டிலும் பெல் நிறுவனத்திற்கு, ஏனென்றால் இது மத்திய அரசின் நிறுவனம், இதற்கே அதிகப்படியான முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருந்தார். தமிழகத்தை பொறுத்தவரையும் சீன நிறுவனத்தை தாண்டி பெல் நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டது. இது அந்த அனல்மின் திட்டத்திற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும், அனைத்து அந்த ஃபீச்சர்ஸும், அனைத்து ஃபெசிலிட்டிஸும் பெல் நிறுவனத்தில் இருப்பதால் பெல் நிறுவனத்திற்கே நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை வழங்க முடிவு செய்திருப்பதாக தமிழக அரசு தரப்பிலும் வாதம் முன்வைக்கப்பட்டது. அதே போல சீன நிறுவனத்தை பொறுத்தவரையில் நாங்கள் பெல் நிறுவனத்தை தாண்டி மிகவும் குறைவான மதிப்பீட்டையே நாங்கள் தமிழக அரசிடம் தெரிவித்திருந்தோம். இதனை அனைத்தையும் தாண்டி தமிழக அரசு பெல் நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தத்தை வழங்கியுள்ளது, இதனை ஏற்கக்கூடாது என சீன நிறுவன தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதம் முடிவடைந்த நிலையில் கடந்த ஆண்டு இறுதியிலேயே இந்த வழக்கு தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதி தீபக் மிஸ்ரா தமிழக அரசின் அந்த முடிவை ஏற்று அந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதாவது தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அந்த ஒப்பந்தத்தை 1320 மெகாவாட் திறன் கொண்ட எண்ணூர் அனல்மின் நிலைய திட்ட ஒப்பந்தத்தை பெல் நிறுவனத்திற்கு வழங்க தமிழக அரசு எடுத்த முடிவை சரி என்று நீதிபதிகள் ஆமோதித்து அந்த தமிழக அரசின் முடிவை அவர்கள் ஏற்றுள்ளனர். அதே போல சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவையும் அவர்கள் ரத்து செய்துள்ளனர்.